when I started also the same problem. இதான் படிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஓன் ஃபேமிலி கூட என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. முடியாது, கஷ்டம், தப்பான முடிவு எடுக்கிறீங்க, இதுல ரிஸ்க்கு, உனக்கு என்ன அனுபவம் இருக்கு, எது நடக்குமா அது நடக்குமா, அதெல்லாம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு நான் சக்சஸ் பண்ணிருக்க மாட்டேன். தெரியும் எனக்கு கஷ்டம்னுங்க. மலை ஏறணும்னு முடிவு எடுத்தாச்சு, கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஏறணும்னு முடிவு எடுத்துட்டேன்ல, அதுல தானே என் கவனம் இருக்கணும். மலை ஏறணுமான மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? பயம்தான் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணுங்க. படிப்படியாக தான் ஏறணும், படிப்படியாக தான் ஏறணும், கவனமா ஏறணும். ஆனா ஏறணும்னு முடிவு எடுத்துட்டீங்களே, உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்க தலைமுறையே மாத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்க ஃபேமிலியில நீங்க ஒரு தலைமுறை மாத்தணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி நம்ம மேலோட்டமா இருக்கிறது? அதான் சொன்னாங்க, சீரியஸ்னஸ் அங்க இல்லைன்னா அது வேலை செய்யாது. அதனால கோல்ஸ்ன்றது உங்களுக்கு உள்ள உண்மையா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது மத்தவங்க அச்சீவ் பண்ணிட்டு அதெல்லாம் நானும் செய்ய போறேன், அவர் வெற்றி அடைஞ்சிருக்கேன், அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு தோணுதா நீங்க ஒரு பெரிய ஒரு என்டர்பிரனரா வரணும்னு? ஒரு லைஃப் பர்பஸ்ன்றாங்களே, உங்க பர்பஸ் என்னன்னு தெரியலாம் எப்படி முடியும்? யூ ஷுட் நோ தட். இது தெரியாதுன்னா வெற்றி அடைய முடியாது.